ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இப்போ A is to B is equal to 2 is to 3, B is to 3 is equal to 2 into 4, 2 is to 4, C is to D is equal to 2 is to 5, then A is to D equal to கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எழுதணுன்னாவே ரெண்டையும் ஒரே நம்பரால் மாற்றினா தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். இங்கே B வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஒரே நம்பராக மாற்றணுன்னா நான் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னாகும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 into 4 மாற்றுறதுனா ரெண்டையுமே தான் மாற்றணும், ஓகேங்களா. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, இது 6ன்னு ஆகிடும். இது வந்து A is to B, இது வந்து B is to C. இதில் பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 4 3s are 12ன்னு ஆகிடும். இப்போ இதை ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா A is to B is to C வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 6 அப்படியே இருக்கும். அப்போ 4 is to 6 is to 12ன்னு கிடைக்கும், ஓகேவா. இப்போது C is to D கொடுத்துருக்காங்க 2 is to 5ன்ட்டு, ஓகேவா. அப்போ இதையும் ரெண்டையும் ஒரே இதாக மாற்றணும்னா ரெண்டையும் ஒரே நம்பராக மாற்றணும். அப்போ இதை மட்டும் மாற்றிக்கலாம் 12. அப்போ இது ரெண்டையுமே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 is to 6 is to 12. இதை மாற்றினீங்கன்னா 2 6 are 12, இது 5 6 are 13 வரும். அப்போ இப்போ ஜாயின் பண்ணி எழுதலாம் 12. இப்போ ஜாயின் பண்ணிட்டு எழுதிங்கன்னா ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 4 is to 13 வருது, ஓகேவா. அப்போது 4/13 வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2, இது 15. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/15 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஸோ A is to D ஓட விகிதம் பார்த்தீங்கன்னா 2 is to 15, ஓகேவா. இந்த ஆன்சர் Dயில் இருக்குது.